ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டிஷ் சொல்லி தர போறேன். என்னன்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு போலி செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவையான அளவு கோதுமை மாவு, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, தேவையான அளவு நல்லா வேக வச்சு பொடிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ இந்த மாவு தனியாக பிசைஞ்சிட்டு இதையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு நம்ம போலி செய்ய போகிறோம். பாருங்க, வாங்க, நான் இப்போ கோதுமை மாவு பிசைகிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவில் லேசாக உப்பு போட்டு இந்த பதத்துக்கு பார்த்தீங்களா, அப்போ தான் அது போலி தட்டுறதுக்கு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன் நான். இங்கே பாருங்கள், இது வெள்ளிக்கிழங்கோட நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது. ஒயிட் சுகரை முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, பதமாக வேக வச்ச கிழங்குல நாட்டு சக்கரை போட்டு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வைக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி பதமாக உருட்டிக்கணும். இதுக்கு கடலை எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு, வாசனையாகவும் இருக்கும் போலிக்கு. இங்கே பாருங்க, இப்போ நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போலி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். இந்த சைஸ் போதும். கோதுமை மாவு சின்ன சின்ன உருட்டிட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சாதான் நல்லா இருக்கும். பாருங்க, இந்த பதத்துக்கு இப்படி விரல வச்சு இப்படி பண்ணணும், தட்டத்துக்கு நல்லா இருக்கும். இதோட இந்த உருண்டையை வச்சு இப்படி பண்ணணும். ஆனால் கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் மைதா விரும்பாதவங்க கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிடலாம், எந்த விதமான கெடுதல் இல்லை. கோதுமையில நிறைய உங்களுக்கே தெரியும், நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கு. சீக்கிரமா ஜீரணமாகவும் எந்த விதமான கெடுதலும் கிடையாது. பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, யோசிப்பாங்க இல்லையா ஜீரண கோளாறு வரும்னு. நான் கோதுமை மாவுன்னா நல்ல தைரியமா சாப்பிடலாம், சுவையாகவும் இருக்கும். கோதுமை மாவுல செஞ்ச டேஸ்ட் இன்னும் கூட இருக்கும். பாருங்க, வானலி காஞ்சிச்சு. தீ அதிகமாக வைக்கக்கூடாது, மிதமான தீயில வேக வச்சிங்கன்னா தான் நல்ல கோல்டன் கலர்ல வரும். தீ அதிகமாக வச்சுட்டு அப்படியே தீஞ்சிடும், கருப்பாயிடும், அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் பாருங்க, இந்த ஸ்டேஜில் திருப்பி போகணும். பொறுமையாக வேக வச்சிங்கன்னா தான் அது நல்லா இருக்கும். கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அதுவும் இந்த மாதிரி சீசனில் வெள்ளிக்கிழமை நிறைய கிடைக்குது, விலையும் ரொம்ப குறைவு. நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிடலாம். ஈவினிங்கில் கொடுத்தீங்கன்னா ஒன்று சாப்பிட்டாரு அது நல்லா எடுத்து குழந்தைங்க. ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். கிழங்கு வேக வச்சுட்டா 10 நிமிஷத்துல போலி ரெடி. குக்கரில் சும்மா 2 விசில் விடுங்க போதும், அவ்வளோதான். பதமாக வெந்தாதான் போலி தட்டுறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக தீ வச்சு வேக வச்சா நல்லா வேகும் மாவு. கோல்டன் கலர்ல வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். 5 நிமிஷம் தான். இப்போல்லாம் இந்த கிழங்கு நிறைய கிடைக்குது. நீங்களாம் வாங்கி இந்த மாதிரி சத்தான சுவையான ஒரு போலி செஞ்சு சாப்பிடுங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, கெடுதலே கிடையாது. நீங்கள் இந்த செய்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா, இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. சுவையான கோதுமை மாவு சக்கரவள்ளி கிழங்கு. கோதுமை மாவில் தைரியமாக சாப்பிடலாம், எந்த விதமான கெடுதலும் கிடையாது. வந்துச்சு பாருங்க. இன்னொரு போலி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இன்னொரு முறை ஒன்று செய்யணும்.
எப்படி செய்யணும் பாருங்க. நல்லா வேக வைக்கணும் பாருங்க, ஆல்மோஸ்ட் வெந்துச்சு. சுவையான சக்கரவள்ளி கிழங்கு கோதுமை மாவு சேர்ந்து பொடி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.